2025 சாம்பியன்ஸ் டிராபியை பாகிஸ்தான் தான் நடத்தப் போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்திய அணி பாகிஸ்தானுக்கு போகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்க போறங்க பிசிசி. சமீபத்தில் இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராபியை நடத்த எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொன்னாங்க. மேட்ச் எங்க நடக்கணும், இந்தியா ஆடும் இடங்கள் இவைதான் என்பதை கூறியதில் பாகிஸ்தானிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்திய அணி நம் நாட்டில் விளையாடினால் மட்டுமே நாங்கள் பணம் சம்பாதிக்க முடியும்னு பாகிஸ்தானுக்கு நல்லவே தெரியும். ஒரு பக்கம் ஐசிசி ஷாக் கொடுக்க, இன்னொரு பக்கம் பிசிசிஐ, இந்திய அரசு எங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்ப அனுமதிக்கவில்லை, அதனால இந்திய அணியை எந்தவொரு சூழ்நிலையிலும் பாகிஸ்தானுக்கு அனுப்பப் போவதில்லை, எங்கள் ஆட்டங்களை வேறு இடங்களில் நடத்துங்கன்னு சொல்லிருக்காங்க. இதனால இந்திய ஆட்டங்கள் துபாயில் அல்லது இலங்கையில் நடைபெறும் என்றும், மீதமுள்ள ஆட்டங்கள் பாகிஸ்தானில் நடக்கும் என்றும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. முந்தைய ஆசிய கோப்பையில் இதே மாதிரியான ஹைபிரிட் மாடல் உருவாக்கப்பட்டது. எங்கள் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்லப் போவதில்லை என்று கூறி சில ஆட்டங்கள் பாகிஸ்தானிலும் சில ஆட்டங்கள் இலங்கையிலும் நடைபெற்றன. இப்போது அதே மாதிரியான ஹைபிரிட் மாடல் மீண்டும் உருவாக்கப்படுமென தோன்றுகிறது. இந்திய அணி இறுதியாகவோ சென்றால் அந்த ஆட்டங்கள் கூட வெளிநாடுகளில் நடைபெறும், பாகிஸ்தானில் நடக்க வாய்ப்பு இல்லை. முக்கியமாக கராச்சி, லாகூர் மற்றும் ராவல்பிண்டி இந்த 3 நகரத்தில்தான் போட்டி நடக்கவுள்ளது. அதனால் இந்த 3 மைதானங்களை மேம்படுத்த தீர்மானித்துள்ளனர். சாம்பியன்ஸ் டிராபை நடத்த பிசிசிஐ பெரிதும் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. 17 பில்லியன் பாகிஸ்தானி ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ண போறது முடிவெடுத்திருக்கங்க. இது இந்திய மதிப்பில் சுமார் 510 கோடிகள் ஆகும். எங்கள் இந்திய அணி எங்கு விளையாடினாலும் பெரும் லாபத்தை பெறுவார்கள். இதன் அடிப்படையில் பாகிஸ்தானிகள் இந்தியா அணியை வீழ்த்தி பெரிய அளவிலான லாபத்தை சம்பாதிக்க நினைக்கின்றனர். ஆனால் தற்போது இந்திய அணியின் ஆட்டங்களை வெளிநாடுகளில் நடத்தினால் பாகிஸ்தானிகள் சிரமம் அடைய வேண்டியிருக்கும். இந்திய அணி அங்கு விளையாடும் போது அவர்கள் விளையாட்டு நடத்தும் நாட்டிற்கு பணம் கொடுக்க வேண்டும். இதனால் பாகிஸ்தானியர்களுக்கு கிடைக்கும் தொகையின் பாதி அந்த நாட்டிற்கு செல்கிறது. அதனால் இந்திய அணியின் ஆட்டங்களின் பலனை அவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள். பிசிசிஐ தான் உலகின் ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டு என்பதை அனைவரும் அறிவோம். பிசிசிஐ இன் மதிப்பு சுமார் 18,760 கோடிகள். இரண்டாவது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் 658 கோடிகள். மற்ற அணியுடன் ஒப்பிடுமானால் பிசிசிஐ மதிப்பு 25 மடங்கு அதிகம். ஐசிசி எடுக்கும் முடிவு இந்திய அணியை பாதிக்கப் போவதில்லை, ஆனால் ஐசிசியை பாதிக்கும். உண்மையில் அடுத்த வாரம் கொழும்பில் சாம்பியன்ஸ் டிராபி பற்றிய ஒரு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் பிசிசிஐ அதிகாரிகள் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடுமா இல்லையா என்று முடிவெடுக்கும். இந்த சாம்பியன்ஸ் டிராபி ஹைபிரிட் மாடலில் நடைபெறுவதற்கான சான்ஸ் அதிகம். இந்திய அணியின் ஆட்டங்கள் எங்கு சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கீழே கருத்துரையை பகிரவும். துபாயில் அல்லது இலங்கையில் விளையாடுவதா, இல்லை பாகிஸ்தானில் விளையாடுவதா?